வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மேலே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை. மானஸ்தராக இருப்பது அண்ணாமலையா எடப்பாடியாரா? என்ன சார், ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இவருக்கு மானம் ஜாஸ்தியா அவருக்கு மானம் ஜாஸ்தியான்னு கேட்குறீங்களே அப்படின்றீங்களா? அமித்ஷாவோடு எடப்பாடியார் சந்திச்சிருக்கிறாரு. இப்போ இந்த சந்திப்பின் விளைவு என்னவாக இருக்கும்? இங்கே அரசியல் சூழல் எப்படி மாறும், இல்லை மாறப்போதா இல்லை மாறாதா அப்படின்ற செய்திகளை பூரா தான் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கடந்த காலம் பூராமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், பாஜக தனித்து தான் போட்டி போடணும். பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் நான் என்னுடைய பாஜக தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு தொண்டனாக பாஜகவில் தொடருவேன் அப்படின்னு நேராகவே ஒரு முறை இல்லை பல முறை அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார். அப்போது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடியார் இன்னைக்கு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த உடனே பத்திரிகையாளர்கள்லாம் சந்திக்கிறார். பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் கேட்குறாங்க, என்ன சார் கூட்டணி முடிவாயிடுச்சா அப்படின்னு. அப்போவும் பட்டும் படாமல் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தாங்க பேசணும், இப்போவே என்னத்தங்க பேசுறது, தேர்தல் நெருங்கி வரட்டும் அப்போ நம்ம பேசுவோம் அப்படின்றாரு. இப்போ இதில் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ எடப்பாடியாரை பொறுத்தவரை என்ன சிக்கல்னா, அவர் அண்ணா பெரியாரெல்லாம் பற்றி அண்ணாமலை அசிங்கமாக பேசினதுக்கப்புறம் அந்த கூட்டணியில் அவருக்கு தொடர்வது தார்மீக ரீதியாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தியது. அதற்காக அவர் துணிஞ்சு வெளியே வந்துட்டார் போன தடவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அதே விஷயம் இந்த வாட்டியும் தொடருமா அப்படின்னு பார்த்தோம்னா தொடருவதற்கு வாய்ப்பு கம்மி. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியாருக்கு சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்குது. நிறைய அதிமுக மேலே கேஸ் இருக்குது. அதை ஏன்னா இப்போ நம்ம இவர் அன்புமணியே எடுத்துங்களேன், போன முறை அன்புமணி இவர் மருத்துவர் ஐயா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு தான் அவருக்கு விருப்பம். ஆனால் அன்புமணி முடியவே முடியாதுன்ட்டார். எதனால்? அவருக்கு மேலே சிபிஐ கேஸ் இருக்குது. வெளியே போனால் பாஜக அந்த கேஸை கையில் எடுப்பாங்க. அதே போலவே நம்ம எடப்பாடியாருக்கும் அவர் கட்சியை சார்ந்த பலர் மீதும் கேஸ் இருக்குது. இப்போ இந்த கேஸெல்லாம் அவங்க திருப்பி தூசி தட்ட ஆரம்பித்தா என்ன பண்ணுறதுன்ற மெயின் சிக்கல் ஒன்று இருக்குது. அதை தாண்டி அவருக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, பாஜக மீண்டும் அதிமுகவை உடைக்கும் அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்க, யாருக்கு இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் முடிவு செய்யட்டும், இதில் கோர்ட்டு தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க கையை விரிச்சிட்டாங்க. எங்களுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் சம்மந்தமே இல்லை, இது எங்கள் டொமைனே கிடையாது, இது எலெக்ஷன் கமிஷனோட டொமைன், அதனால அவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு தீர்ப்பே வந்துருச்சு. இப்போ என்ன சிக்கல் ஆகும்னா, முன்னாடி ஏக்நாத் ஷிண்டே இதே மாதிரி தான் சிவசேனாவை உடச்சிட்டு வெளியே வந்தார். அப்போது ஏக்நாத் ஷிண்டே அந்த உடச்சிட்டு வரும்போது உத்தவ் தாக்கரே கட்சி நிறுவனரின் மகனாக இருக்கிறார். அப்போ இதே மாதிரி தான் சிக்கல், வில்லம்பு சின்னம் யாருக்கு அப்படின்னு உள்ளே புகுந்து பாஜக குட்டையை குழப்பி என்ன பண்ணிட்டாங்க, வில்லம்பு சின்னத்தை எடுத்து ஏக்நாத் ஷிண்டேட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது இதை நீங்கள் எப்படி பொருத்தி பார்க்கலான்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒன்றாக இருந்த காலத்தில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை ஜெயலலிதா கட்சியை உடைச்சிட்டு தனியாக போயிருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் ரெட்டைலை சின்னத்தை எம்ஜிஆர்கிட்ட பிடுங்கி ஜெயலலிதாட்ட கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வேலையை தான் மகாராஷ்டிராவில் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இங்கே பாஜகவோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அப்புறம் சசிகலா, இவங்க எல்லாரையும்
ஒன்றா சேர்த்து மறுபடியும் கட்சியை இன்னொரு பாதியாக உடைச்சி அந்த பாதியை கொண்டு வந்து இந்த கூட்டத்தோட சேர்த்து இவங்களுக்கு ரெட்டைலை சின்னத்தை கொடுத்துட்டாங்கன்னா எடப்பாடியார் தனித்து விடப்படுவார். அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. எடப்பாடியாருக்கு பாஜகவோட கூட்டணி வைப்பதில் சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்டால் சிக்கல்லாம் இல்லை. ஏன்னா அவரை பொறுத்தவரை கூட்டணி வச்சு ஏதாவது ஒரு 2 சீட்டு ஜெயிக்கலான்ற ஐடியாவில் தான் அவர் இருப்பார். ஆனால் அவரோட சிக்கல் எங்கே இருக்குது அப்படின்னா, பாஜக கிட்ட ஏற்கனவே பேச்சுவார்த்தையில் தான் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இப்போ இவங்கள எல்லாரையும் உனக்கு வந்து ரெட்டைலை சின்னத்தை அதிமுகவுக்கு வாங்கி கொடுத்துட்றேன், ஆனால் இந்த 3 பேருக்கும் நீ சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எடப்பாடியாருக்கு அவரது இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடும். அவரோட முக்கியத்துவம் குறைந்து அவர் வந்து அடுத்த நிலைக்கு தள்ளப்படுவார். அப்போ ஓபிஎஸ் இருக்கும்போதே அவர் எனக்கு கட்சியின் தலைமை வேணும், நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்கன்னு சொன்னாங்கன்னா, இப்போ சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா என்ன ஆகும்? எடப்பாடியார் டோட்டலாக டம்மி ஆகிடுவார். இப்போ எடப்பாடியாரின் கோரிக்கை என்ன அப்படின்னா, பாஜகவிடம் நீங்கள் அவங்க 3 பேருக்கு சீட்டு கொடுக்கறதுலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதிமுக சார்பில் சீட்டு கொடுங்கன்னு சொல்லி எங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்க அதிமுக கிடையாது. அவங்கள நீங்கள் பாஜக சின்னத்திலே கூட நிற்க வச்சு சீட்டு கொடுத்தீங்கனாலும் சரி, இல்லை அவங்க தனியாக வேறு சின்னத்தில் நின்னாலும் சரி, எங்கள் ரெட்டை இலையில் நிற்க சொல்லி சொல்லாமல் இருந்தால் தான் நம்ம கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று தான் எடப்பாடியார் வைக்கக்கூடிய கண்டிஷன். அதை தாண்டி எடப்பாடியாருக்கு வேறு எந்த கண்டிஷனும் இல்லை. அவரை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் மக்கள் மறந்துருப்பாங்க அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருப்பார். ஏன்னா போன எலெக்ஷன் முடிஞ்ச இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயா மக்கள் ஞாபகத்தில் வச்சுருக்க போகிறாங்க? அதான் ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகிப்போச்சு இல்லை. இனிமேல் மக்கள் இதெல்லாம் மறந்துருப்பாங்க. நமக்கும் பாஜகவுக்கும் இருந்த சண்டை, என்ன பிரச்சனை, அண்ணாமலை என்ன பேசினாரு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள் மறந்துடுவாங்க. மறந்துட்டு நம்ம மறுபடியும் கூட்டணி வச்சிடலாம். ஆனால் முக்கியமான விஷயம், சசிகலாவோ டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ மறுபடியும் இரட்டை இலை சின்னத்தில் நிற்பதை அனுமதிக்கக்கூடாது. அப்படி அனுமதிச்சா கட்சிக்குள்ள அவங்களுக்கு மறுபடியும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நடந்ததுன்னா பெரிய சிக்கல் வரும் அப்படின்றாங்க. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த 3 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவர் வந்து கோவை கொங்கு மண்டல பெல்ட்டை சேர்ந்தவர். இவர் வந்த பிறகு, எடப்பாடியார் வந்த பிறகு ஏற்கனவே இந்த கொங்கு மண்டல சாதிகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, முக்குளத்தோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு கட்சிக்குள்ளேயே. இப்போ இவங்க வந்தாங்கன்னா மறுபடியும் முக்குளத்தோரின் கை ஓங்கும். அப்படி ஓங்குச்சுன்னா எடப்பாடியார் கை இறங்கும் அப்படின்றது அவருக்கு பெரிய சிக்கலாக இருக்கு. அப்போ அவர் வந்து பாஜகவிடம் வைக்கக்கூடிய முக்கிய கண்டிஷனே இந்த ஒன்று தான். மற்றபடி சீட்டெல்லாம் நீங்கள் 90 கேட்டாலும் கொடுத்துடலாம், வச்சிருங்க. அவங்க 100 சீட்டு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்பத்தகுந்த ஒரு பத்திரிகையாளர் எனக்கு சொன்ன செய்தி, 100 சீட்டு பாஜக கேட்குது. அதாவது மிச்சம் 140 நீங்கள் நின்றுக்கங்க, 134 நீங்கள் நின்றுக்குங்க, 100 சீட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க, நான் வந்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு நான் பிரித்து கொடுத்துக்கிறேன். இப்போ கூட்டணிக்கு வரும்போது தேமுதிக, பாமக, அப்புறம் மற்ற யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் நான் சீட்டு பிரித்து கொடுக்கறது என்னோட வேலை, 100 சீட்டு எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பாஜக கேட்குது. ஏன்னா 100 சீட்டாவது வாங்கினாதான் அதில் வந்து எப்படியாவது ஒரு 20-30 எம்பியாவது நம்ம எம்எல்ஏவாவது நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது பாஜகவோட பார்வையாக இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை இதை கடுமையாக எதிர்க்கிறார். நாம் தனிச்சு நின்னாதான் நம்ம பாஜக அப்படின்னு போய் சேருவோம். மறுபடியும் அதிமுக கூட்டணின்னே நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்ம பேரே வெளியே தெரியாது அப்படின்றது அண்ணாமலையோட ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்ட் என்னவோ ஓகே தான். ஆனால் அண்ணாமலையோட ஸ்டாண்ட் வந்து சில நேரத்தில் எந்த ரேஞ்சுக்கு போயிடும்னா, மோடி ஃபோட்டோவை கூட போடாமல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற அளவுக்குலாம் அவர் இப்போ போயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த காலங்களில் பார்க்குறோம். இப்போ நடுவில் இதில் வேறு தேமுதிகன்னு ஒரு கட்சி வேறு இருந்துக்கிட்டு இருக்குது. தேமுதிக வந்து விஜயகாந்த் இருக்கிற வரை தான் அந்த கட்சி, அதுக்கு மேலே அந்த கட்சிக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்றது நம்ம அன்றைக்கே சொன்னது தான். அது இன்றைக்கி வரை அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சிலர் எப்படியாவது தேமுதிகவை திமுக கூட கொண்டு வந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது திமுக தரப்பிலிருந்தே ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. தளபதி அவர்கள் கூட்டணியில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு எண்ணிக்கை எந்த கணக்கில் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ ஏன்னா போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருந்தார். இதே கலைஞர்லாம் இருந்திருந்தாருன்னா கம்யூனிஸ்டுகளுக்கே 20 சீட்லாம் கொடுத்துருவார். ஆனால் தளபதி அவர்கள் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அவர் தெளிவாக சொல்லிட்டார்,
இவ்வளோதான் தர முடியும். காங்கிரஸுக்கே வந்து 20-25 சீட் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எம்எல்ஏ எலெக்ஷனில். முன்னாடிலாம் கலைஞர் வந்து 40 சீட்டு கொடுத்துருவார் காங்கிரஸுக்கு. அவங்கெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றத விட திமுகலேருந்து ஜெயிக்கக்கூடிய ஆட்களை நிப்பாட்டிட வேண்டியது தானே. இப்போ வேல்முருகன் மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து தனியாக சீட்டு கொடுக்கறதுக்கு மேலே டிஎம்கே உதயசூரியன்லேயே நில்லுங்க அப்படின்ற மாதிரி சீட்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து தளபதி தெளிவாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் விஜய் உள்ள வரும்போது விஜயால் தாக்கம் ஏற்படுமா அப்படின்னா பெரிய தாக்கம் ஏற்படாது. அவர் வந்து வேற ஏதாவது கூட்டணி கூட போய் சேர்ந்தாருன்னா வேணா ஒரு சின்ன ஒரு தாக்கம் இருக்கும். அப்படிலாம் ரேடியாக வந்து அப்படியே புறந்தாலாம் முடியாதுன்னு வச்சிங்களேன். அதான் திருக்குறள் சொல்லுவாங்களே, தன் வலி மாற்றான் வலி ரெண்டும் தெரிஞ்சு தான் போகணும். போருக்கு போகும்போது தன்னுடைய வலிமை என்ன, மாற்றானின் வலிமை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு தான் நம்ம அந்த போர்க்களத்தை சந்திக்கணும். அப்போ இந்த போர்க்களத்தை சந்திக்கும் போது திமுக வந்து விஜய் என்ன செய்ய போறாருன்றதையும் ஒரு கணக்கில் எடுத்தே ஆகணும். ஆகாமலாம் இருக்க முடியாது. அப்படி எடுக்க போனால் விஜய் தனியாக நின்றுட்டாரு அப்படின்னு சொன்னால் பெரிய சலசலப்பெல்லாம் இருக்காது. அப்போ விஜயால் ஒரு இது ஏற்படும்னா ஆகும். அதாவது முதல் முறையாக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்கல்ல, இந்த ஒரு 18 வயசுல தொடங்கி 18, 19, 20, 21, 22 வயசு வரை இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இப்போதான் முதல் முறையாக எலெக்ஷனே ஓட்டே போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை மறுக்கலாம் முடியாது. ஸோ அதையும் திமுக தன்னுடைய கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம வந்து போர்னு வரும்போது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு போயிட முடியாது, சரிதானே. ஸோ மாற்றான் வலிமையும் என்னங்கிறதையும் பார்க்கணும். இப்போதைக்கு அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் சேர்ந்துருச்சுன்னே நம்ம எடுத்துக்கலாம், சரியா. ஏன்னா வளவளன்னு அவர் பேசும்போதே என்ன தெரியுது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார்ல. அது தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார்னா இருக்கு, பேச்சுவார்த்தை நடக்குதுன்றது தான் அர்த்தம். அப்போது அண்ணாமலை மானஸ்தனாக நான் சொல்லியபடி நீங்கள் கேட்கல, அதிமுக கூட கூட்டணி வச்சிட்டீங்க, அதனால நான் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு ராஜினாமா பண்ண போகிறாரான்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். இதை குறித்து இந்த தேர்தல் அணிவகுப்பு எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.